welcome to SHAMMU'S recipes Tamil. இன்னைக்கு நம்ம ரெசிபி Vannilla Icecream Burfi. தீபாவளிக்கு எல்லாருமே என்ன ஸ்வீட் செய்யலாம்னு திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் கடையில போய் ஸ்வீட்ஸ் வாங்குவாங்க. பட் மற்ற ஸ்வீட்ஸை விட மில்க் ஸ்வீட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அதே ஸ்வீட்ஸை குறைவான காஸ்ட்ல வீட்லயே செய்யலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டா இருந்தாலும் ஓகே தான். வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்ல அளந்து எடுத்துக்கோங்க. அதே கப்ல 1 கப் நெய் சேர்த்து கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் பால் பவுடருக்கு 1 கப் நெய் சேர்த்தாதான் ஸ்வீட் நல்லா சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ஒரு ட்ரேல பட்டர் ஷீட் வச்சு கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணி கொஞ்சமா சாப் பண்ண பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். இதுல உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன்ல 2 கப் சர்க்கரை சேர்த்து 1 கப் தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது கொஞ்சமா கையில எடுத்து பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது பாருங்க. இதுதான் பதம். இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேல விட்டோம்னா ஸ்வீட் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸ்டவ்ல இருந்து பேனை இறக்கிட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற பால் பவுடரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகோட பால் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கட்டிகள் இல்லாம 7-8 நிமிஷத்துக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்வீட் நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். பாருங்க, நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இப்ப கொஞ்சமா கையில எடுத்து உருட்டி பாருங்க. இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணும். இப்படி வந்தா இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்படி உங்களுக்கு உருட்ட வரலன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. உருட்டுற பதம் வந்ததும் நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கிற ட்ரேக்கு மாத்திடலாம். எல்லா இடத்துலையும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 2 டைம் இந்த மாதிரி டேப் பண்ணீங்கன்னா ஏர் பபிள்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாம இருக்கும். இதை இப்படியே 6 மணி நேரத்துக்கு விட்டுடலாம். ஓவர் நைட் விட்டோம்னா நல்லா செட் ஆகி வரும். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பர்ஃபி நல்லா செட் ஆகிருக்கு. பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தா இருக்குன்னு. பாருங்க, கடைகள்ல வாங்குற மாதிரியே பர்ஃபெக்டான டெக்ஸ்சர்ல இருக்கு. செம்ம சாஃப்டான ஒரு மில்க் ஸ்வீட். 2 கப் பால் பவுடர் எடுத்தோம்னா 1 கிலோ ஸ்வீட் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி மில்க் ஸ்வீட்ஸ் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.